என் பேர் டாக்டர் சுவாமிநாதன். நான் வந்து காவேரி மருத்துவமனையில் கல்லீரல், கிட்னி, மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை ரொபாட்டிக் ஸ்பெஷலிஸ்டாக வேலை பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு, நம்ம காவேரி மருத்துவமனை சென்னையில் இருக்க மூணு மூணு மருத்துவமனைகளிலையும் டவின்சின்ற ஒரு அதிநவீன ரொபாட்டிக் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆழ்வார்பேட் மெயின் பிரான்ச்சில் 2023 நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ மற்ற 2 பிரான்ச்சுகள்லையும் நம்ம வந்து டவின்சியோட லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ரொபாட்டிக் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி இப்போ காவேரியில் சென்னையில் எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் ரொபாட்டிக் ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது மூலமாக நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து ரொபாட்டிக் சர்வீஸை வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து வெளிநாடுகள்லே ஒரு சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டுமே அவைலபிளாக இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு சென்னையில் நம்ம காவேரி மூலமாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வந்து ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்கே கூடியிருக்கிறது. இந்த ரொபாட்டிக் கருவி வந்து நம்ம முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணுவோம் பாருங்க, அதை விட அது கிட்டத்தட்ட அதே விலைக்கு அதோட ஒரு 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 மார்ஜினலி ஹையர் காஸ்ட்ல நம்ம காவேரியில அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்க போறோம். இதுக்காக தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு. இது வந்து காவேரியில யார் எல்லா எல்லா பிரான்ச்லையும் இருக்கு. இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேன்சர் சர்ஜன்ஸ், ஜென்ரல் கேஸ்ட்ரோ சர்ஜன்ஸ், கைனகாலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட், இது மட்டும் இல்லாமல் மச் மோர் அட்வான்ஸாக டிரான்ஸ்பிளான்ட்லையும் இப்போ பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து 3 பிரான்ச்லையுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் எல்லா வகையான இன்சூரன்ஸு வச்சிருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இதை வந்து பயன்படுத்த முடியும். இதை இந்த இந்த ஒரு நியூஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து மக்களுக்கு அது தெரிவிக்கணும். இது வந்து விலை அதிகமாக இருக்கும், இதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்ற அந்த அச்சத்தை நீக்கி இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகவே இதை வந்து காவேரி மருத்துவமனையில் இந்த அட்வான்ஸ்டு ரொபாட்டிக், இதுதான் இன்னைக்கு ஜென்ரேஷன்ல ஹையஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் ஜென்ரேஷன் டவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் காவேரியில இருக்கு. இப்போ காவேரியோட எல்லா பிரான்ச்சும் ஒரு ஒரு ரொபாட்டிக் இருக்கு. இது வந்துட்டு எல்லா ஆப்ரேஷனும் ரொபாட்டிக்கால பண்ணணும்னா தேவை இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது சில ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொபாட்டிக் தேவைப்படாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ரொபாட்டிக் மூலமாக பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தைராய்டு, சிம்பிள் தைராய்டு ஆப்ரேஷன்ஸ், ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ், கால் பிளாடர் ஆப்ரேஷன் முதற்கொண்டு அட்வான்ஸ் கேன்சர் ஆப்ரேஷன், ஈவன் நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை இது எல்லாமே இன்னைக்கு வந்து ரொபாட்டிக்ல பண்ண முடியும். என்ன இப்போ நம்மளுக்கு வந்து தடுக்கிறதுனா காஸ்ட் ஒன்று தான், அதுவும் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால கிட்டத்தட்ட எல்லா ஆப்ரேஷனும் நம்மளால ரொபாட்டிக்ல பண்ண முடியும். நம்ம 3 காவேரியிலையும் ஒரு காவேரிலையும் ஒரு ரொபாட்டிக் இருக்கு. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா லாப்ரோஸ்கோபிக்ல பண்றதும் இதுவும் ஆல்மோஸ்ட் டெக்னிக் வைஸ் சேம் தான். அதே மாதிரி நமக்கு கேஸ் போட்டு தான் பண்ண போறோம். அப்கோர்ஸ் கத்துக்கும் போது கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அந்த ரொபாட்டிக் கத்துக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ நம்ம காவேரியில் இருக்க எல்லா டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களா ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்றாரு. வெளிநாடுகள்ல இருந்து பயிற்சி பெற்று இங்க இந்தியாவில் வந்து காவேரியில வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி நமக்கு கார் ஓட்ட கற்றுக்கும் போது முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயந்து ஓட்டுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நாள் ஆக நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ லாப்ரோஸ்கோபிக்கோட இன்னும் இன்ஃபேக்ட் ஸ்பீடாகவே முடிக்க முடியும் ரொபாட்டிக் சர்ஜரி. அது பிகாஸ் 3 பிரான்ச்லயும் இருக்கு. அதுக்காக முன்னாடி ஒரே இடத்துல இருந்தது, இப்போ வந்து 3 பிரான்ச்லயும் போட்டிருக்கனால 3x அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சாச்சுங்க. டெலி சர்ஜரி வந்து இப்போ நம்ம இன்னும் காவேரியில பண்ணல, அது ஒரு ஃபியூச்சர் கோல் தான் அது. ஏன்னா இப்போ மூணு சென்டர் இருக்கு, நம்ம கொலாபரேட் பண்ணி கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கான சில ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G வைஃபை வேணும், அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ட்ரையல் பேசிஸ்ல வேர்ல்டு லெவல்ல அங்கங்க கொஞ்சம் ஸ்பொராடிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க ஒரு சர்ஜரி இப்போ நடக்கிறதா மீடியால வருது. ஆனா இந்தியாலையும் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்கான அந்த அந்த இன்டர்நெட் ஸ்பீடு வேணும். ஏன்னா அந்த லேக் ஆகக்கூடாது. நம்ம ஒரு ஃபோன் பேசும்போதே லேக் ஆகுது, இப்போ சர்ஜரி பண்ணும்போது லேக் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு அதை வந்து பண்றது. ஆமா, கண்டிப்பா இது நல்ல கொஸ்டின். இப்போ நம்ம வந்து
ஒரு இது வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோட சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி நமக்கு. ஸோ அதனால வந்துட்டு எல்லாராலையும் இதை பயன்படுத்த முடியாது. அந்த சர்ஜன்ஸ் வந்துட்டு செவரல் வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங், நம்ம எப்படி வந்து ஒரு கார் டிரைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரைவிங் கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இது வந்து செவரல் ஹவர்ஸ் ஆஃப் சிமுலேஷன், பல வாரங்களுக்கு நம்ம வந்து சிமுலேஷன் ட்ரைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அனிமல் லேப்ல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு ப்ளஸ் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக ரொபாட்டிக் செய்கிற ஒரு சர்ஜன் கிட்ட போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்து வந்து தான் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இதுக்காகவே சில ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. ஒரு வருஷம் கூடயே இருந்து நீங்கள் ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிட்ட காவேரியில் இருக்கிற முக்காவாசி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல வருடங்களா ரொபாட்டிக்ல ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சோம். வெளிநாடுகளில் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கு. நாங்கள் வந்து 2005 6 இது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம். ஸோ அதனால இப்போ வந்து நமக்கு அது வந்து எதுக்காக ஒரு ஒரு வெளிநாடு வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, எங்களை மாதிரி ஒரு சாமிநாதனுக்கும் ஒரு சுப்பனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இதை இங்கே நம்ம கொண்டாந்து இப்போ கடந்த 5-10 வருஷங்கள்ல எல்லாருக்குமே இதுக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு சென்டர்லயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லயும் கிட்டத்தட்ட 10 சர்ஜன்ஸ் டோட்டலா ஒரு பிரான்ச்ல இருக்கும். க்ளோஸ் டு 30 to 35 சர்ஜன்ஸ் அக்ராஸ் 3 காவேரி ட்ரெயின்டு சர்ஜன்ஸ். அது சர்ஜரி வேரி ஆகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூராலஜி ஆப்ரேஷன் அதோட காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து. ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்னியா பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெர்னியா லாப்ரோஸ்கோப்ல பண்றதுக்கும் ரொபாட்டிக்ல பண்றதுக்கும் ஒரு ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் தான், ஒரு 40-50,000 தான் அதிகமாக போடுது. அதுவும் இப்போ இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. அதனால வந்துட்டு பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக அதில் செஞ்சுட்டு போகும். பெரிய ஆப்ரேஷன் செய்ய அதுக்கேற்ற செலவு, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதிகம் தேவைப்படும் போது அதுக்கான காஸ்ட் அதிகமாகும். பட் ஸ்டில் பெரிய ஆப்ரேஷன்ல இதோட அட்வான்டேஜ் இன்னும் நிறைய இருக்கிறனால இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் இதோட அக்செப்டன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களே முன் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ரெக்கவரி குயிக்காக இருக்கு. இப்போ நம்ம டாக்டர்ஸ் குறிப்பிட்ட மாதிரி காலையில செஞ்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு 10 நாள் இருந்தவங்களாம் இன்னைக்கு 3ஆவது நாள் நான் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஒரு ஸ்கார் கிடையாது. அன்னைக்கு சாயங்காலம் எழுந்து சேர்ல உட்கார வச்சு அடுத்த நீ காலைல நடக்க வச்சிருக்கோம். அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சீக்கிரம் அனுப்புறாங்க போது பேஷண்ட்ஸே கேட்குறேன், என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெயின்லெஸ்ஸா இருக்கு. ரொம்ப ப்ரிசைஸா பண்ண முடியாது. எங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் நல்ல பண்ண ஒரு திருப்தி எங்களுக்கும் இருக்கு. சாரி சொல்லுங்க. முன்னாடி விட இப்போ காம்ப்ளிகேஷன் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த ரோபோட்டிக் கூட ஏஐ இன்க்ளூடட் வந்து எந்த அளவுல வந்து இன்பில்ட் ஆயிருக்கு, அது உதவுதான். ஸோ ஏஐ ரோபோட்டிக்ல டெஃபினட்டா வந்துகிட்டு இருக்கு. ஏஐனா இட் இஸ் நத்திங் பட் மிஷின் லேர்னிங். நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்த ரிப்பீட்டடா டயர்ட் ஆகாம ஒரு மிஷின் வந்து 1000 டைம்ஸோ 10,000 டைம்ஸோ பண்ண முடியும். அதுதான் ஏஐ. எந்த அளவுக்கு நல்ல டேட்டா உள்ள ஃபீட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். ரொபோட்டிக்ல நம்ம இப்போ கிட்னியில ஒரு கேன்சர் கட்டி கட் பண்ணி எடுக்கிறோம்னா முன்னெல்லாம் நம்ம வெளியில சிடி படம் பார்த்துட்டு மனசுல அதை பதிய வச்சுட்டு காக்னிட்டிவ் ஃபியூஷன் சொல்லிட்டு உள்ள போய் கட் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட் ஏஐ டெவலப்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா ரொபாட்டிக் சர்ஜிக்கல் ஃபீல்டு இட்ஸ் எலக்ட்ரானிக் ஃபீல்டு. அதுல சிடி இமேஜ் இஸ் ஓவர்லேப்ட் இன் ரியல் டைம். அங்க கட்டி நம்ம பார்க்குறோம், கிட்னியை பார்க்குறோம். ரியல் டைம் நம்ம கிட்னியை இப்படி திருப்பினாலும் இங்க வர்றது கிட்னி, இங்க இருக்கிறது கட்டின்னு சர்ஜனோட சில பேர் பிகினிங் லெவல்ல இருந்தா கூட கைட் பண்றதுக்காக ஏஐ ஓவர்லேட் ஆன் த இமேஜ் இஸ் நவ் அவைலபிள். அது இன்னும் FDA டெஸ்டிங் தாண்டினாதான் நம்ம ஃபீல்டுல எல்லாருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு முன்னாடி விட ஒரு 100% சொல்ல முடியுமா? 90% குறைஞ்சிருக்கா, இல்ல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா? அதுல நீங்க என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வச்சிருக்கீங்க காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ணணும்? சார், எந்த விதமான ஓப்பன் சர்ஜரி ஆனாலும் லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ஆனாலும் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை ஆனாலும் எல்லா சர்ஜரிஸ்லயுமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ஆனா ஓப்பன் சர்ஜரிங்கும் போது வி டீல் வித் செப்பரேட் செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். அதற்கான வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு, ரொபாட்டிக்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை வேறு. இட் இஸ் ரொபாட்டிக் சர்ஜரினா இது ஒரு புதுவிதமான சர்ஜரி எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இவ்வளவு நாளும் ஒரு கேமரா ரோல்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இது நுண்துளை அறுவை சிகிச்சையில உள்ள ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, அவ்வளவுதான். ஸோ வி ஆர் நாட் சேஞ்சிங் தி சர்ஜரி. அறுவை சிகிச்சையில மாற்றம் இல்லை. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 2 கையால 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் ஒரே ஆள் ஹேண்டில் பண்றதுக்கு பதிலா இப்போ it enables us and gives us 4 arms. ஒரே சர்ஜனுக்கு 4 கைகள் இருக்கிற மாதிரி அது. ஸோ
ஒரு காரே இப்போ நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கும்போது ஒரு ட்ரெயின்டு பர்சன் கியர் வச்சிருக்காப்புல, இன்னொரு ட்ரெயின் பர்சன் கேஸ் பெடலையும் பிரேக்கையும் யூஸ் பண்றாங்க, அண்ட் த சர்ஜன் இஸ் ஸ்டியரிங் த வீல், அதாவது ஸ்டியர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோமேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங், இந்த 4 விஷயங்களையுமே ஒரே ட்ரெயின்டு பர்சன் பண்றதுக்கு இட் எனேபிள்ஸ் அஸ். ஸோ லேப்ராஸ்கோபியில என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதே காம்ப்ளிகேஷன்ஸ் இட் வில் அப்ளை டு ரொபாட்டிக் சர்ஜரி ஆல்சோ. பட் அதை விட லேப்ராஸ்கோபிக்ல பண்றதை விட நம்ம நுட்பமாக அந்த வேலைகளை பண்ண முடியுது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் a lesser complication rate with robotic surgery in the long term.